ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான 2 பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ 2 சட்டி வச்சுருக்கோம். அதில் நல்ல கோகோனட் ஆயில், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிப்பு போட்டுக்கிடுவோம். தாளித்த பிறகு நல்லா பொடிசாக நறுக்கி வச்ச வாழைத்தண்டுங்க. நல்லா வாழைத்தண்டை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கிடுவோங்க. சேர்த்து நல்லா இலக்கி விட்டுக்கிடுவோங்க. இப்போ பாருங்கள், அந்த சட்டியில் நம்ம வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறோம். வாழைப்பூ பொரியலுக்கு அதுவும் தாளிப்பு போட்டு நல்லா வாழைப்பூவை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் இலக்கி விட்டுக்கிடுவோம். இதையும் இலக்கி விட்டுக்கிடுவோங்க. இப்போ 2க்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோங்க. பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு எப்போவும் வாழைப்பூவுக்கு லைட்டாக தாங்க உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா உப்பு கறிக்கும். அதனால் 2 உப்பு சேர்த்துட்டு இலக்கி விட்டுக்கிடுவோங்க. இதுக்கு ஒரு அரைப்பு பாருங்கள், சூப்பரான அரைப்புங்க. நல்லா தேங்காய், மஞ்சப்பொடி, சீரகம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தாங்க அரைப்பு. இது பாருங்கள், அரைப்பு 2க்கு ஒரு அரைப்பு தாங்க. இதே மாதிரி நீங்களும் அரைப்பு சேர்த்து பொரியல் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். வாழைத்தண்டும் வாழைப்பூ பொரியலும் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியான மெத்தடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு சூப்பரான முட்டை குழம்பும் வாழைப்பூ பொரியலும் வாழைத்தண்டு பொரியலும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.